வணக்கம் மக்களே, நீங்கள் பர கேட்குறது முக்கியம் அப்படின்னா எங்கள் ஹோஸ்ட் கார்ஃபீல்டு. ஒரு ஃபன் லிட்டில் க்யூட்டான ஒரு மூவிங்க கார்ஃபீல்டு. கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்ச உங்கள் வீட்டில் சின்ன பசங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த வீக்கெண்டில் நீங்கள் இந்த படத்தை கூட்டு போய் ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு வரலாம். கண்டிப்பாக நிறைய சின்ன பசங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். இது அடல்ட்ஸை தாண்டி எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அனிமேட்டட் மூவிஸ்லாம் வந்திருக்கு. பட் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்டுக்கும் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். மிக முக்கியமாக இந்த படத்தில் நம்ம கார்ஃபீல்டாக வாய்ஸ் ஓவர் கொடுத்த கிறிஸ் பிராட் இதுக்கு முன்னாடி சூப்பர் மேரியோ ப்ரோஸ் சொல்லப்படுற ஒரு அனிமேட்டட் மூவியில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்திருந்தாரு. அது கிட்ஸ் அண்ட் அடல்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்குமே பொதுவாக செட் ஆகியிருக்கும். பட் இந்த கார்ஃபீல்டு படம் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய அடல்ட்ஸுக்கு வந்து பிடிக்காம போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பட் கண்டிப்பாக கிட்ஸ் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் யாராவது கிட்ஸ் இருந்தாங்கன்னா இந்த படத்தை கூட்டிகிட்டு போகிறது நல்லது. அது மிக முக்கியமான நியூட்ரல் பாயிண்ட். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுத்துமே கலந்தே பார்த்துடலாம். முக்கியமாக வாய்ஸ் ஓவர் ஆக்டிங் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. கிறிஸ் பிராட் தான் வந்து பார்த்தீங்கன்னா கார்ஃபீல்டுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துருக்காரு. ஸோ அது உண்மையிலே நல்லா இருக்குங்க. கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது. ஆனால் அவர் கூடவே ஓடின்னு சொல்லப்படுற ஒரு குட்டி நாயுமே பார்த்தீங்கன்னா வருது. அதுவுமே இந்த படத்தில் செம்ம க்யூட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அந்த நல்லா பேசக்கூடிய கார்ஃபீல்டை தாண்டி பேசாமல் இருக்க அந்த நாய் தான் புத்திசாலிங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி கூட நிறைய கார்ஃபீல்டு அனிமேட்டட் சீரிஸ்ல நீங்க பார்த்திருக்க வாய்ப்புகள் அதிகம். பட் இது அதுல இருந்து கம்ப்ளீட்டாவே வேற மாதிரி தான் பிரசன்ட் பண்ணிருக்காங்க. மோர் லைக் ஒரு ஃபோர்த் வால் பிரேக்கிங் கார்ஃபீல்டுங்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. இட்ஸ் குட் கம்ப்ளீட்லி. எனக்கு தெரிஞ்சு அகைன் சின்ன பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இந்த கதையோட பேசிக் அவுட்லைன் பார்த்தீங்கன்னா கார்ஃபீல்டுங்கிற ஒரு பூனை ஒரு நல்ல நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த சமயத்தில் அவருடைய வாழ்க்கையிலிருந்து மிஸ் ஆன அவங்க அப்பா ரிட்டர்ன் ஆக இந்த கார்ஃபீல்டோட லைஃப் என்ன மாதிரி தலைகீழா திரும்புது. அவங்க அப்பா வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா இல்லையா, சாதாரண வீட்டு பூனியா இருந்தவர் காட்டு பூனியா மாறி எத்தனை வித்தைகளை கத்துக்கிட்டாருன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான டோன்ல தான் கதை மூவ் ஆகுது. ஸோ இதை புரிஞ்சுக்கிறது கஷ்டம்னு சொல்லவே முடியாது. ரொம்பவே லீனியர் ஸ்டோரி. பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை படத்தில். அடுத்த சீன்ல இதுதான் நடக்குங்கிறத கொண்டு உங்களால ஈஸியாவே கணிக்க முடியும். ஸோ அடல்ட்ஸா நீங்க இருந்து இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஆயிரக்கணக்கான படங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த படம்லாம் உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. சீன் பை சீனா அது பார்த்தீங்கன்னா உங்களால ஈஸியாவே இந்த படத்தை வந்து கெஸ் பண்ண முடியும். அது ஒரு மைனஸாகவும் சொல்லலாங்க. கண்டிப்பா ஒரு மைனஸ் தான். பட் அது அடல்ட்ஸுக்கு நான் சொல்றேன். கிட்ஸ் வந்து ஜாலியாக தெரிஞ்ச இந்த படத்தில் நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த ஸ்டைல் ஆஃப் ஸ்கிரீன் பிளேவே போதுமானது. ஈஸியாவே அதை வந்து அவங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அண்ட் சீனோடய வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால ட்ராவல் ஆகவும் முடியும். ஸோ அதை பாராட்டி ஆகணும். அதுக்கேற்ற மாதிரி படத்தில் நிறைய ஆக்ஷன் சீக்வன்ஸுமே வச்சிருக்காங்க. ஸோ கார்ஃபீல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண வீட்டு பூனை அவர் காட்டு புனியா மாதிரி எந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணுறாருன்னு சொல்லி அதை கொஞ்சம் ஒரு ஃபன்னான டோன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கூட்டு போனாங்க. ஸோ இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே உண்மையிலேயே ரசிக்கும்படி தான் இருக்குது. அதே மாதிரி ஒரு சில இடங்களில் ஹாரர் வைப்புமே வரதான் பார்க்குது. ஐ மீன் சின்னதாக ஹாரர், அவ்வளோதான். உங்களுக்கு ஒன்றும் பெரிய அந்த ஜம்ஸ்கார் பயம்லாம் இருக்காது. பட் இந்த மொத்த படத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்களை மட்டும் டார்கெட் பண்ணி எடுத்துருக்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு தேவையான ஹாரரை இந்த படத்தில் ஓரளவுக்கு டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி தான் இருக்குது. அண்ட் சில இடங்களில் அடல்ட்டாக இருக்க நம்மளுக்குமே அந்த காமெடி சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் சொல்லணும். சின்ன பசங்க இதை இங்கிலீஷில் பார்த்து பூர்ச்சி பார்க்கலாம் கேட்டிங்கன்னா டவுட் தான். தமிழ்லையுமே இருக்குது. ஆக்ஷன் காமெடிங்கிறத தாண்டி நிறைய வேர்ட்ஸ் அண்ட் டைலாக்ஸில் தான் அது பார்த்தீங்கன்னா காமெடியை ஒழிச்சு வச்சிருக்கீங்க. ஆக்ஷன் காமெடியுமே இருக்குதான். பட் அது ரொம்பவே சைல்டிஷ் எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு. பட் எனிவேஸ் அது வந்து ஓரளவுக்கு ரசிக்கும்படி இருக்குன்னு சொல்லாங்க. மற்றபடி அந்த கார்ட்டூன் லாஜிக் காமெடி தான். சில இடங்களில் எனக்கு தெரிஞ்ச அந்த காமெடி சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டாகவே ஒர்க் அவுட் ஆச்சு. அதுவும் அந்த குட்டி நாய் பண்ணக்கூடிய சேட்டைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசிக்கும்படி தாங்க இருந்துச்சு. சில இடங்களில் கார்ஃபீல்டு ஃபோர்த் வார்லாம் பிரேக் பண்ணி நம்ம கூட பேசுகிற மாதிரி தான் சீக்வன்ஸ் அமைச்சிருக்காங்க. ஸோ கிட்ஸ் அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. அதெல்லாம் சூப்பராகவே ரசிக்கப்படி இருந்துச்சு. அதை தொடர்ந்து படத்தில் நிறைய இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அந்த எமோஷனல் சீக்வன்ஸுமே சூப்பராக அங்கே சொருகி வச்சிருக்காங்க. அண்ட் மோஸ்ட்லி இது வந்து பேரண்டல் டைப் ஆஃப் எமோஷனல் சீக்வன்ஸாக தான் இருக்குது. உங்கள் அப்பா பிச்சை கேளுக்கடா, உங்கள் அப்பா உங்களுக்கு எப்போதுமே நல்லா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பேரண்ட்ஸ் அண்ட் கிட்ஸுக்குள்ள இருக்க அந்த பாண்டிங்கை தான் இந்த படம் முழுக்கவே பேசிட்டு இருக்கு. என்னதான் அவங்க உங்களை கண்டுக்காத மாதிரி இருந்தாலும் எப்போதுமே அவங்க உங்களை தான் பார்த்துட்டு இருக்காங்க. யோர் டேட் இஸ் ஆல்வேஸ் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி தான் கதையை கொண்டு போயிருக்கீங்க. ஸோ நல்லா இருக்குங்க. அது கொஞ்சம் லைக் ஃபீல் குட்டாக ஹார்ட் வார்மிங்காக அதை பற்றினா முடிச்சிருக்காங்க கதையை. ஆப்வியஸ்லி குட் எண்டிங் தான். இந்த கிட்ஸ் படத்தில் எல்லாத்துலேயுமே பேட் எண்டிங்லாம் கொடுக்கவே கூடாது. குட் எண்டிங்கை ரொம்பவே லைக் ஹார்ட் வார்மிங்காக வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதை பாராட்டி ஆகணும். கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் சொல்லி பெருசாக நீங்கள் ஒன்றும் எதிர்பார்க்கவே தேவையில்ல. கார்ஃபீல்டு அவங்க அப்பாக்குள்ளே இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை பேஸ் பண்ணி தான் கதையே நகருது. மோஸ்ட்லி படம் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் ஒரு ஹைஸ்ட் மூவியாகவே மாறிடுது. அதாவது மிஷன் இம்பாசிபிள் ஸ்டைலில் நிறைய இடங்களில் மிஷன் இம்பாசிபிளே வந்து பார்த்தீங்கன்னா பேரடிலாம் பண்ணி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஸோ நடுவில் ஹைஸ்ட் மூவியாக மாறி அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஒரு எமோஷனல் சொருவி அங்கங்கே காமெடியை தூவி விட்டு ஒரு சிம்பிளான படமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. க்யூட்டான அனிமேஷன் படம் முழுக்கவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைக் டீட்டெயில்டான அனிமேஷன்லாம் கிடையாது. சம் க்யூட்டாக நீங்கள் அந்த கார்ட்டூன் நெட்வொர்க் போகல பார்க்கக்கூடிய அனிமேஷன் தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் ஹை குவாலிட்டின்னு வச்சுக்கோங்க. ஸ்பைடர்வர்ஸ் மேரியோ மாதிரியான காம்ப்ளெக்ஸ் அனிமேஷன் கிடையாது. ரொம்ப ரவுண்டடாக அது ரொம்ப ஃப்ளூயிடான ஒரு க்யூட்டாக செம கலர்ஃபுல்லான அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நிறைய க்யூட்டான அனிமல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போகுது. அகைன் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி டார்கெட் ஆடியன்ஸ் கிட்ஸ் தான். ஆனால் நான் போய் தனியாக உட்காந்து படத்தை பார்த்துட்டு வந்தேன். மனசளவில் நானும் கிட்டு தானே, என்ன நான் சொல்கிறது. அது நல்லா இருக்கு. நிறைய சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் எனக்கு அந்த பொம்மையை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. ரெடி ஆகி கேட்க
எமோஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சு. படத்தோட எண்ட்ல அந்த எமோஷன் சீக்வன்ஸ் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு. பெஸ்ட் ரைட்டிங் சொல்ல முடியாது, பட் தேவையான இடங்கள்லாம் மட்டும் ட்விஸ்ட் அண்ட் ஃப்ளாஷ்பேக்கை வச்சு இந்த கதையை வந்து கொண்டு போயிருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தை உங்களால் இன்ச் பை இன்ச்சாக வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே கெஸ் பண்ண முடியும். அந்த ட்விஸ்ட்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, மேபி நீங்கள் கூட்டு பண்ண அந்த கிட்ஸுக்கு ஒர்க் அவுட் ஆகலாம். 2-3 இடங்களில் மட்டும் தான் மியூசிக் ப்ளே ஆகுது. இட்ஸ் ஓகே, ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு மியூசிக் இருக்கிறதுலாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லாம் மீறி லாஜிக்காக மீறி இருக்காங்க. பட் திரும்பவும் இது ஒரு கிட்ஸுக்கான மூவியாக இருக்குது. அந்த சமயத்தில் மீறலாம், பிரச்சனை இல்லை. ஓவராலாக பார்க்கும்போது நீங்கள் சாட்டர்டே சண்டேல இந்த போகோ கார்ட்டூன் சேனலில் பார்க்கக்கூடிய ஒரு சிங்கிள் எபிசோட் ஆஃப் கார்ட்டூனாக தான் இது வந்து எனக்கு ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. படத்தோட லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே குட்டி. ஸோ படம் வந்து ஆரம்பிக்கிறதும் தெரியல, முடிகிறதும் தெரியல. இந்த ஜாக்கி சான் பென்டனில் வர ஒரு எபிசோடு கணக்காக தாங்க எனக்கு ஃபீலை கொடுத்துச்சு. ரொம்பவே ஷார்ட்டான மூவி. ஸோ சிம்பிளாக டைம் போகிறதே தெரியாது. பட் ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ்னு சொல்லும்போது இந்த படம் வந்து ரொம்பவே குழந்தைத்தனமாக இருந்துச்சு. ஜாக்கி சான் பென்டன் அளவுக்கு கூட காம்ப்ளெக்ஸான ஸ்டோரி இல்லைன்னா யோசிச்சு பாருங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்பவே குழந்தைத்தனமாக இருந்தது தான் ஒரு மைனஸாக எனக்கு தோணுது. பட் நான் டார்கெட் ஆடியன்ஸ் இல்லைக்கே, திரும்பவும் சொல்கிறேன். கிட்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு போய் அவங்க படம் பார்த்துட்டு அப்புறம் என்ன மாதிரி ரிவ்யூ சொல்கிறாங்கன்னு அதை கேட்டுட்டு வந்து மறக்காம கீழே அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓவராலாகவே ஒரு டீசென்ட் வாட்ச் அண்ட் மனதளவில் கிட்டாக இருக்கவங்களும் இந்த படத்தை பார்க்கலாம், தப்பு இல்லை. ஸோ இந்த படத்தை யாரெல்லாம் பார்த்தீங்க உங்கள் தரத்து கீழே காமெண்ட் பண்ணி அவுட் ஆஃப் 5 ஸ்டார்ஸ் இந்த படத்துக்கு எவ்வளோ ஸ்டார்ஸ் கொடுப்பீங்க அதை சொல்லிட்டு போகணும். உங்களை நல்ல ஒரு ஆசமான டெலிவரி பண்ணுறது வரைக்கும் ஹேஃப் அண்ட் கைஸ் வட்ட.